Jai Bhim! Friends, the last time I was here in front of you, I was received by, actually, I had the honor to share the stage with my elder brother, Armstrong. சகோதரர்களே, கடைசி முறை நான் இங்கே வந்த பொழுது என்னை மிகவும் மகிழ்ச்சியாகவும் ஆரவாரமாகவும் என்னுடைய மூத்த சகோதரன், என்னுடைய அன்பு சகோதரர் ஆம்சாங் என்னை நன்றாக வரவேற்றார். அவரை இந்த நேரத்திலே நான் முதலாவதாக நினைவு கூறுவது என்பது என்னுடைய தலையாய கடமையாக இருக்கின்றது. ஜெய் பீம். It certainly feels like there's a big hole he's left behind. A big space that I don't think so will ever be able to fill it. திடீரென்று இங்கு ஒரு வெற்றிடம் ஏற்பட்டிருக்கின்றது. ஒரு மிகப்பெரிய ஒரு பள்ளத்தாக்கு போன்ற ஒரு நிகழ்வு. அதை எந்த சூழ்நிலையிலும் யாராலும் அதை நிரப்ப முடியாது. அப்படி ஒரு நிரப்ப முடியாத ஒரு மிகப்பெரிய இடத்தில் தான் அவர் அண்ணன் ஆம்சாங் அவர்கள் இருந்தார். So, in his honor, I'd like to dedicate today's speech to Armstrong ji, my elder brother. உங்களிடம் இங்கு பேசுகின்ற இந்த பேச்சை அவருக்கு சமர்ப்பணம் செய்கின்றேன். என்னுடைய மூத்த சகோதரருக்காக இன்றைய பேச்சு அவருக்காக என்னுடைய பேச்சு இருக்கும் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். Friends, before I say anything else tonight, I bow my head to the saints, the gurus, and the great souls who walked before us so that we could stand together. நான் உங்களுக்கு முன்பு பேசுவதற்கு முன்பாக நம்முடைய உத்தியோக புருஷர்கள் என்று சொல்லக்கூடிய நம்ம மூத்த முன்னோடி தலைவர்கள் அவர்களை பற்றி இங்கு அவருடைய புகழை பற்றியும் நான் பேசியாக வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்திலே இருக்கின்றேன். அதை பற்றி தாங்களிடம் இப்போது பேசுகின்றேன். I bow to Mahatma Jyotirao Phule ji, who taught us that education is the first revolution. I bow to Chhatrapati Shahuji Maharaj ji, who opened the doors of the state to those his father had shut out. I bow to Periyar Ramaswamy ji, whose fire of self-respect lit this very soul of Tamil Nadu. I bow to Param Pujya Baba Sahab Dr. Bhim Rao Ambedkar ji, who wrote our constitution and gave us our weapons. நான் முதலாவதாக ஜோதிபாய் பூலே அவர்கள் ஏற்படுத்திய அந்த தன்மான நிகழ்ச்சிக்கும் அதே போன்று நாராயண குரு அவர்கள் சிந்திய அந்த போராட்ட வாழ்க்கைக்காகவும் அதே போன்று நம்முடைய பாபா சாஹிப் அவர்கள் நம்முடைய அரசமைப்பு சட்டத்தை ஏற்படுத்தி கொடுத்ததும் சுயமரியாதைக்கு சிகரமாக திகழ்ந்த தந்தை பெரியார் அவர்களையும் நினைவு கூறி அவர்களுடைய வாழ்நாளுடைய அர்ப்பணிப்பை நான் உங்களிடம் இங்கு பேசிக் கொண்டிருக்கின்றேன். And I bow to Manavar Sahab Shri Kanshiram ji, who took those weapons and placed them in our hands. My comrades, tonight I also express my deepest gratitude with my whole heart to the National President of Bahujan Samaj Party, the 4-time Chief Minister of Uttar Pradesh, former Member of Parliament, the leader who we simply know as Adarniya Behan Kumari Mayawati ji. பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் கொடுத்த அந்த அரசியல் அமைப்பு என்ற ஒரு ஆயுதத்தை நம்மிடம் கையிலே எடுத்து கொடுத்து போராட வைத்தவர் காஞ்சிராம் ஐயா அவர்கள்.
நம்முடைய காஞ்சிராம் ஐயா அவர்களுடைய அந்த கொள்கை தத்துவத்தை பின்பற்றி நம்முடைய பெகன்குமாரி மாயாவதிஜி அவர்கள் 4 முறை உத்தரப்பிரதேசத்துடைய முதலமைச்சராக இருந்து இந்த இயக்கத்தை கட்டுக்கோப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற ஒரு வீரமங்கை என்பதை உங்களிடம் சொல்லிக் கொள்வதிலே நான் மிக பெருமை அடைகின்றேன். She has given her entire life walking on the path laid by the founder of our party, Manavar Sahab Shri Kashi Ramji. Through her sacrifice, her discipline, and her relentless struggle, she gave new political energy, new strength, and a new identity to the humanitarian movement of Baba Sahab Dr. Bhimrao Ambedkar ji, the movement of self-respect and dignity. தன் வாழ்நாள் முழுவதும் தன்னுடைய வாழ்க்கையை தன்னுடைய கொள்கைக்காகவும் காஞ்சிராம் ஐயா அவர்களுடைய அந்த கொள்கை பிடிப்பிற்காகவும் தொடர்ந்து வாழ்நாளிலே அதை கடைபிடித்து தொடர்ந்து இந்த இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய பெகன்குமாரி மாயாவதி அவர்கள் சுயமரியாதையின் சின்னமாகவும் ஒரு தன்னை சாக்ரிஃபைஸ் செய்து அதாவது தன்னுடைய தியாக உருவமாக இந்த கட்சிக்கும் இந்த மக்களுக்கும் தலித் மக்கள் மட்டுமல்லாமல் அனைத்து மக்களுக்குமான ஒரு தலைவியாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றார் என்பதிலே பெருமை அடைகின்றேன். அவர் தொடர்ந்து வாழ்நாள் தன்னுடைய வாழ்நாளையே இந்த இயக்கத்துடைய இந்த பகுஜன் சமாஜ் கட்சியுடைய கொள்கைகளை பின்பற்றுவதிலே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த மிக பெரும் தலைவர் என்பதிலே நான் உங்களிடம் சொல்லிக் கொள்வதிலே பெருமை அடைகின்றேன். And by forming the government 4 times in a state as vast and as complex as Uttar Pradesh, she has set an example for the whole Bahujan Samaj that cannot be erased and cannot be denied. நாங்கள் தொடர்ந்து உத்தரப்பிரதேசிலே 4 முறை ஆட்சி அமைத்தது பகுஜன் சமாஜ் கட்சி தான் என்பதை பகுஜன் சமாஜ் கட்சி என்பது ஆட்சி அமைத்தது என்பதை யாரும் மறைத்து விடவும் முடியாது என்பதை சொல்லிக் கொள்வதிலே பெருமை அடைகின்றேன். From their example, millions across this country have drawn inspiration, and here on the soil of Tamil Nadu, sons and daughters of this land have joined the missionary work of social transformation and economic progress. மக்கள் அதாவது சன்னன் சாயில் என்று சொல்லக்கூடிய இந்த மண்ணின் மைந்தர்கள் இந்த மிஷனரி மூவ்மெண்டிலே பகுஜன் சமாஜ் கட்சி என்ற இந்த மூவ்மெண்டிலே இணைந்து தங்களை இணைத்துக் கொண்டு செயல்படுவதிலே ஒரு மனிதாபிமானமாகவும் இந்த இயக்கத்தை எடுத்துச் செல்வதிலும் முக்கியஸ்தர்களாக இருக்கிறார்கள் என்பதையும் நான் உங்களிடம் தெரிவித்துக் கொள்கின்றேன். I will tell you something very personal tonight. I too have joined this movement because of her leadership. And walking in her footsteps, I will carry this responsibility, this duty, this sacred obligation until my last breath. நான் என்னுடைய வாழ்நாள் முழுவதும் இந்த இயக்கத்திற்காக இந்த இயக்கம் நன்றாக நடைபெற வேண்டும், இந்த இயக்கத்துடைய என்னுடைய வாழ்நாளை அர்ப்பணித்து இந்த இயக்கம் அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்வதற்கு என் வாழ்க்கையை தியாகம் செய்ய தயாராக இருக்கிறேன் என்பதை உங்கள் முன்பு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். My comrades of Tamil Nadu, that is who I come from. That is whose shoulder I stand on. And now, let me tell you who we really are. நான் இங்கே வந்து தமிழ்நாட்டிலே இங்கு இருந்து உங்களுடைய தோள்வோடு தோள்வாக எங்களை கொடுத்து இங்கு அழைத்து வந்திருக்கின்றீர்கள். நான் இங்கு யாருக்காக வருகின்றேன், எதற்காக வருகின்றேன், எங்களுக்கு தோள் கொடுக்கும் தோழர்களாக தோள் கொடுக்கும் நபர்களாக இந்த தமிழ் மக்கள் இருக்கின்றார்கள் என்பதை நான் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். Tonight, I want to begin with a story. Not a story about politics, not a story about political parties or elections, a story about a boy. நான் இன்று ஒரு கதையுடன் உங்களுடன் இந்த நிகழ்வை துவங்கலாம் என்று நினைக்கின்றேன். நான் ஒரு தனிப்பட்ட எந்த விதமான அரசியல் கதையோ அல்லது பெரிய ஒரு கதை பாங்கான ஒரு கதையோ சொல்லுவதற்கில்லை. ஒரு சிறிய பையனுடைய அதாவது சிறுவனுடைய கதையை நான் உங்க முன்பே சொல்ல விரும்புகின்றேன். அந்த கதையை சற்று கேளுங்கள். There was a boy
born in a village in Maharashtra more than 130 years ago. His father was a soldier, a man of modest rank, a man the world did not notice. That boy was the 14th child in his family. மகாராஷ்டிரா மாநிலத்திலே ஒரு சிறுவன் தன்னுடைய 14வது மகனாக பிறந்திருக்கின்றான். அந்த சிறுவனுடைய தந்தை ஒரு ராணுவ அதிகாரி. அந்த ராணுவ வீரருக்கு பிறந்த குழந்தை அவன் பிறந்திருக்கின்றான் என்பதை அந்த மகாராஷ்டிரா மாநிலமோ அந்த பகுதியோ யாரும் ஒரு கவனிக்கப்படாத ஒரு சூழ்நிலையிலே அந்த பையன் அங்கே பிறந்து அங்கு வளர்ந்து கொண்டிருந்தான். He was an untouchable. And when he walked to the school, he was not allowed to sit with the other children. When he was thirsty, he was not allowed to touch the water pot. When he was brilliant, and he was brilliant, the world told him that his brilliance did not matter. When your caste has already decided your worth. அந்த பையன் மிக சிறந்த ஒரு அறிவாளியாகவும் மிக சிறந்த ஒரு மாணவனாகவும் இருந்தான். ஆனால் அவன் மற்றவர்களால் வெறுத்தொதுக்கப்பட்ட அன்டச்சபிலிட்டி என்று சொல்லுகின்ற அதாவது தீண்டத்தகாதவன் என்ற ஒரு சூழ்நிலையிலே அவன் தள்ளப்பட்டான். அவன் அறிவாளி என்பதற்காக அவன் பாராட்டப்படவில்லை. அவன் சிறந்த ஒரு ஞானி என்பதற்காகவும் அவனை யாரும் ஒரு பாராட்டும்படியாக இல்லை. அவன் பிறந்ததற்காக மட்டும் அவன் அந்த குலத்திலே பிறந்து விட்டான், லோ காஸ்ட் என்று சொல்லக்கூடிய அந்த கீழ் குடும்பத்திலே பிறந்து விட்டான் என்று அவனை தீண்டத்தகாதவனாக இந்த சமுதாயம் சித்தரித்தது. When your caste has already decided your worth, that boy did not accept this. That boy crossed oceans. That boy earned degrees that his oppressors could not even spell. And that boy came back and wrote a constitution of the very same nation he was denied to study in. That would not give him water. That would not allow him to sit in the same classroom as his other fellow students. His name was Bhimrao Ramji Ambedkar. அந்த மகன் யார் ஒருவர் தீண்டப்படாதவன், தண்ணீர் கொடுக்கப்படாதவன், இந்த எந்த குலத்தொழில் செய்கின்றார்களோ அவர்கள் அந்த ஜாதியிலே இருந்து தான் அந்த குலத்தொழிலை செய்ய வேண்டும் என்ற ஒரு வார்த்தையை அவரால் ஏற்க முடியவில்லை. இந்த நாட்டிலிருந்து கடல் கடந்து சென்றார். அங்கு பல பட்டங்களை படித்தார். அந்த பட்டங்களை படித்து இந்தியாவிலே எந்த இடத்திலே அவருக்கு தண்ணீர் கொடுக்க மாட்டேன் என்று சொன்னார்களோ, எந்த இடத்திலே தீண்டத்தகாதவன் என்று சொன்னார்களோ அந்த நாட்டிற்காக இங்கு அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்படுத்தி கொடுத்த மாபெரும் ஒரு தலைவனாக பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் வந்தவன் தான் அந்த சிறுவன் என்பதை உங்களிடம் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். And now there is another story. Decades later, a man from Punjab looked at this very constitution and saw something the world had missed. He saw that the constitution gave the Bahujan the vote. He saw that the constitution gave Bahujan the vote, but the Bahujan had not yet learned to use it for themselves. So this man, a man with no family wealth, no dynasty, no inherited power, built a party from nothing, village by village, caste by caste, door by door, until a Dalit woman sat in the chief minister's chair in the largest state in India. His name was Manyavar Sahab Kanshi Ramji, and her name was Adarniya Behan Kumari Mayawati ji. இன்னொரு சிறுவரை பற்றி நான் அந்த கதையை சொல்லுகின்றேன். பஞ்சாப் மாநிலத்திலே பிறந்த மிகச்சிறந்த ஒரு வீரனாகவும் பஞ்சாப் மாநிலத்திலே அங்கே பிறந்து வளர்ந்த அந்த குழந்தை இந்திய அரசியலமைப்பு சட்டம் நமக்கு வாக்குரிமையை வழங்கியிருக்கின்றது. அப்படி வாக்குரிமையை வழங்கிய இந்த பகுஜன் மக்கள் இந்த வாக்குரிமையை பயன்படுத்தி அவர்களே ஆள்வது என்று தெரியாமல் இருக்கின்றார்கள். அப்படி அவர்களை ஆள்வதை தெரிவிக்க வேண்டும் என்று ஒரு கங்கணம் கட்டிக்கொண்டு அந்த மனிதர் அங்கே வந்து இந்த இயக்கமான பகுஜன் சமாஜ் கட்சியை துவங்கி
4 முறை உத்தரப்பிரதேசத்தின் முதலமைச்சராக வந்த இரும்பு மங்கை பேகங்குமாரி மாயாவதிஜி அவர்களை 4 முறை முதலமைச்சர் ஆக்கிய அன்பு தலைவர் திரு காஞ்சிராம்ஜி என்பதை உங்களிடம் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். And I am Akash Anand. I am the grandson of this movement. I did not inherit a throne. I inherited a responsibility. I did go to a premium school in New Delhi. I did study management in London. And people ask me, why did you come back? You could have had a very comfortable life abroad. Why choose this fight? And I tell them, because I cannot sit and sip a cup of coffee in London while a Dalit girl in Tamil Nadu is denied justice. Because my education means nothing if it does not serve the people who made Baba Saheb's dream possible. டெல்லியிலே மிக சிறந்த ஒரு பள்ளியிலே நான் படித்தேன். லண்டனிலே சென்று பிசினஸ் எக்கனாமிக்ஸ் அங்கு படித்தேன். அங்கு படித்த பிறகு அங்கிருந்து இங்கு இந்தியாவிற்கு நான் வந்தபோது என்னுடைய நண்பர்கள், என்னுடைய உறவினர்கள், மற்றவர்கள் எல்லாம் ஏன் லண்டனிலே வசதி வாய்ப்பு மிக்க அந்த வாழ்க்கையை விட்டுவிட்டு ஏன் இந்தியாவிற்கு வந்தாய், நீ அங்கே இருக்க வேண்டியதுதானே என்று சொன்ன பொழுது என்னுடைய மனங்கள் என்ன சொன்னது என்றால், தமிழ்நாட்டிலே இருக்கின்ற ஒரு சாதாரண ஒரு தலித் பெண்மணிக்கு ஒரு நீதி கிடைக்காமல் இருக்கின்ற இந்த இந்தியாவிலே நான் படித்த படிப்பு லண்டனிலே படித்தாலும் என்னுடைய படிப்பு அனைத்தையுமே நான் இந்த சமுதாயத்திற்கு பயன்படுத்தவில்லை என்றால் இது அனைத்துமே வீணாகி போய்விடும் என்பதற்காகத்தான் இங்கு லண்டனில் இருந்து இந்தியாவுக்கு வந்தேன் என்று அவர்களுக்கு பதிலாக அளித்தேன் என்பதை உங்களிடம் சொல்லிக் கொள்வதிலே நான் பெருமைப்படுகின்றேன். My story is not special. My story is your story. Every Bahujan family in this country has a version of this story. A story of talent that was denied, a dignity that was stolen, of dreams that were told to stay small. And tonight, from this soil of Tamil Nadu, I'm here to say, those days are ending. Our story, our time. என்னுடைய கதை என்பது உங்களுடைய கதைதான், உங்களுடைய கதை என்பது என்னுடைய கதைதான். ஏற்கனவே அவர் பேசியபோது இந்த இயக்கத்துடைய பேரனாக நான் வந்திருக்கின்றேன். எனக்கென்று பட்டமோ மிகப்பெரிய ஒரு மன்னரை போல ஒரு ராஜ்யமோ கிடையாது. ஆனால் இந்த இயக்கத்துடைய தொண்டனாக நான் இங்கு வந்திருக்கின்றேன். இந்த மண்ணிலே இங்கே வந்து உங்களிடம் நான் உரையாற்றி கொண்டிருக்கிறேன் என்றால் உங்களுடன் கலந்து இந்த இயக்கத்தையும் உங்களுடன் சேர்ந்து இந்த பிரச்சனைகளையும் நான் கையாள வேண்டும் என்பதற்காகத்தான் உங்களுடன் கலந்து நான் இங்கு பழகி இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கின்றேன் என்பதை உங்களிடம் தெரிவித்துக் கொள்கின்றேன். Friends, 76 years ago, Baba Saheb Dr. Bhimrao Ambedkar ji handed this nation a document, a sacred document, the Constitution of India. And written into that document was a promise of equality, a promise of dignity, a promise that no child born in this country would be measured by the caste they were born into, but by the character they build and the contributions they make to this nation. மக்களே, கடந்த பல ஆண்டுகளுக்கு முன்பாலே நமக்கு அரசியலமைப்பு சட்டம் ஏற்படுத்தப்பட்டது. அப்படிப்பட்ட ஏற்படுத்தப்பட்ட அந்த அரசியலமைப்பு சட்டம் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களுடைய அந்த சட்டத்தின் அடிப்படையிலே யாரும் ஒருவர் பிறப்பால் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று கருத முடியாது. அவனுடைய திறமை, அவனுடைய அந்த வலிமை இவைகளை எல்லாம் வைத்து, அவனுடைய படிப்பு இவைகளெல்லாம் வைத்துத்தான் ஒருவனுடைய உயர்வு தாழ்வு தீர்மானிக்கப்பட வேண்டுமே வழிய ஒருவன் பிறந்ததினால் மட்டும் அவனை தீர்மானிக்க கூடாது என்று அரசியலமைப்பு சட்டத்திலே வகுத்து இந்த மக்கள் இந்த சாதியின் அடிப்படையிலே ஒருவன் உயர்ந்தவன் தாழ்வன் என்று சொல்வதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று நமக்கு ஒரு ஆவணத்தை இங்கு தந்துவிட்டு போயிருக்கின்றார். அந்த ஆவணம் தான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். I stand before you tonight to tell you that promises have not been kept. Not in my India,
not in my Tamil Nadu. நான் இன்று இரவு உங்களுடன் நின்று நான் உங்களுடைய வாக்குறுதியை தர விரும்புகின்றேன். அது நம்முடைய இந்தியாவிற்காகவும் நம்முடைய இந்த மக்களுக்காகவும் அந்த உறுதி என்ன என்பதை உங்களிடம் சொல்லுகின்றேன். The Constitution gave the scheduled caste, RSCs and OBCs the right to live without fear. But in Tamil Nadu, crimes against our communities increased by 40% in just 2 years. The Constitution gave every victim the right to justice. But here in Tamil Nadu, the conviction rate against our caste is merely 12%. That means for every one person convicted, 10 criminals walk the same street as our children. இங்கே தமிழ்நாட்டிலே அதாவது இங்கு இருக்கின்ற குற்ற பின்னணிகளை பார்த்தீர்கள் என்றால் ஒவ்வொரு ஏற்கனவே இருந்ததை விட 40% குற்றம் அதாவது ஒடுக்கப்பட்ட தலித் மக்களுக்கு எதிராகவும் இங்கு பல குற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. இந்த குற்றங்கள் இந்த குற்றத்தின் அடிப்படையிலே தண்டனை பெறுபவர்கள் எண்ணிக்கை பார்த்தீர்கள் என்றால் மில்லியன் என்று சொல்லக்கூடிய வரும் புள்ளி என்று வரக்கூடிய அளவிற்கு இந்த வித குற்றங்களுக்கு எந்த விதமான தண்டனையும் இல்லாமல் அந்த குற்றம் இழைத்தவர்களே அதே தெருவிலே சுதந்திரமாக நடமாடி அவர்களுடைய வாழ்விலே பயத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார்களே ஒழிய இந்த ஆட்சியிலே மிக அதிகமாக ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இந்த தலித் மக்களுக்கான குற்றங்கள் அதிகரித்துக் கொண்டேதான் போகின்றது என்பதை உங்களிடம் தெரிவித்துக் கொள்கின்றேன். The Constitution said that the state shall protect its weakest. But Tamil Nadu's government's own police closed more than 500 atrocity cases and wrote on the file, and I quote, mistake of fact. Mistake of facts. Was it a mistake of fact in Pudukkottai where 124 cases were thrown away? Was it a mistake of fact in Thenai where 97 cases were erased? Or is the real mistake of fact that the people in power believe your suffering is not a worth of fact, is not a fact worth recording? தமிழ்நாட்டிலே பல வழக்குகள் பார்த்தீர்கள் என்றால் இப்படிப்பட்ட வழக்குகளை பதிவு செய்துவிட்டு பல வழக்குகளை மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட் என்று சொல்லக்கூடிய இந்த வழக்கை உண்மைக்கு புறம்பாக தவறுதலின் அடிப்படையிலே போடப்பட்டது. அப்படி போடப்பட்ட வழக்கினால் இந்த SC/ST வழக்குகளை முடித்து வைக்கின்றேன் என்று புதுக்கோட்டையிலே 124 வழக்குகளிலும் சென்னையிலே 97 வழக்குகளையும் எந்த விதமான நடவடிக்கையும் இல்லாமல் அதாவது பிராசிக்யூஷன் என்று எதுவுமே எடுக்காமல் அந்த குற்றம் செய்தவர்களுக்கு தண்டனை எதுவும் அளிக்காமல் இந்த அரசாங்கமே இவர்களே சேர்ந்து மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட் என்று சொல்லக்கூடிய அந்த தருணத்திலே இந்த வழக்குகள் எல்லாம் முடித்திருக்கின்றார்கள் என்றால் இந்த மக்கள் என்ன என்று சென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் தான் அந்த பொறுப்பை தவறு செய்து இது போன்ற அரசாங்கங்களை தேர்ந்தெடுத்து மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட் செய்திருக்கின்றீர்கள் என்பதை உங்களிடம் சொல்லிக் கொள்ளுகின்றேன். In 2023, 74 Dalits were murdered in this state. Over 135 Dalit women were raped, out of which, and it's a sad fact, that over 100 of them were just minor girls. 100 girls, and I want you to hold that number tonight, not as a statistic, but as a face, as your own daughter, as your niece, as the girl next door who walks to the school. இந்த 2023 வாக்கிலே 97 தலித் இளைஞர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். 100க்கும் மேற்பட்ட பெண்கள் பாலியல் கொடுமை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். குழந்தைகளை மிகவும் கொடுமைப்படுத்தி குழந்தைகளுக்கான போஸ்கோ வழக்குகளையும் இந்த குற்றங்களையும் இங்கு ஈடுபட்டிருக்கின்றார்கள். இதை பற்றியெல்லாம் எந்த விதமான பெரிய நடவடிக்கைகளும் இந்த அரசாங்கம் எடுப்பதில்லை. கான்ஸ்டிடியூஷன் என்பது இவர்களுக்கு இந்த உரிமையாக மக்கள் எந்தவித அச்சமுமின்றி வாழ்வதற்கான உரிமையை வழங்கியிருக்கின்றது. அப்படிப்பட்ட இருக்கும்போது இந்த அரசுகள் அதற்கான உரிமையை சரியான முறையிலே பாதுகாப்பு தவறிக் கொண்டிருக்கின்றன. அப்படி பாதுகாப்பு தவறிக் கொண்டிருக்கின்ற
அரசாங்கத்தையே நாம் ஏன் தொடர்ந்து தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை உங்களிடம் கேட்டுக்கொள்கின்றேன். And these are only the cases that were reported. The United Nations says in India, only 1 in 10 crimes reach a police station. So the real number is not 100, the real number is over 1,000. And this is the state that claims that Dravindran model is the future of India. I ask you, whose future are they talking about? அதாவது இங்கு நடைபெறுகின்ற குற்றங்களிலே 10க்கு 1 குற்றங்கள் மட்டும்தான் இங்கு பதிவு செய்யப்படுகின்றன. அப்படி பதிவு செய்யப்படுகின்ற அந்த குற்றங்கள் ஐநா சபையின் மூலமாக சொல்லுகின்ற வார்த்தைகள் என்றால் 100 குற்றங்கள் நடைபெறுவதென்றால் அதிலே 10 குற்றங்கள் தான் பதிவு செய்யப்படுகின்றன. அப்படி பதிவு செய்கின்ற இந்த குற்றங்கள் இந்த இந்தியாவிலே பொறுத்தவரை மிகவும் புகார் கொடுப்பதற்கு கூட தயங்குகின்றார்கள். அப்படி மிக குறைந்த அளவிலே இங்கு வழக்குகள் பதிவு செய்யப்படுகின்றன. அப்படி வழக்குகள் பதிவு செய்யவில்லை என்றால், இவ்வளவு வழக்குகள் பதிவு செய்து தண்டனைகள் பெற்றுத்தரவில்லை என்றால், இந்த மக்களை நீங்கள் திராவிட மாடல் என்று சொல்லக்கூடிய இந்த அரசுகளை தேர்ந்தெடுக்கின்றீர்கள். இவர்கள்தான் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் என்பதை நீங்கள் இன்னும் புரிந்து கொள்ளாமல் இது போன்ற குற்றங்களை தடுக்காமலும் இருக்கின்றார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். Friends, the lie they want you to believe, they will try to tell you something. The DMK and the AIM DMK, and yes, the Congress, the BJP, they will try to tell you that you have to choose between them. They will tell you, if you don't vote for us, the other side will win. If you vote for BSP, you're wasting your vote. This is not the time for experiments. My friends, I reject that, because here is what I know. There is not a Dravindram Tamil Nadu and a Hindu Tamil Nadu. There is not a North India problem and a South Indian problem. There is a powerful class, and there is then everyone else. The DMK did not reduce your suffering. Under their watch, atrocities went up by 40%. Under their watch, 89 lakh youth remain unemployed. Under their watch, 63% of the class 5 children in government schools cannot read a simple paragraph in their own mother tongue. They promised 14 lakh jobs as the global investor made. And how many actually materialized? Only 46,000. The DMK promised 14 lakh jobs. They delivered 46,000. Where are the remaining 13.5 lakh jobs? I asked the Chief Minister, Mr. Stalin. Are they hiding in the same file as your 1,000 crore Tasmac scam? மக்களே, திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மாறி மாறி இங்கு ஆட்சிகள் வந்து கொண்டிருக்கின்றன. அப்படி திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஆட்சி வந்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலையிலே பகுஜன் சமாஜ் கட்சிக்கு வாக்களிப்பது என்பது உங்களுடைய வாக்குகளை வீணடிப்பது என்று இங்கு பேசுவார்கள். அப்படிப்பட்ட வீணடிப்பது என்று பேசுபவர்கள் என்ன வாக்குறுதி கொடுத்தார்கள், என்ன இங்கு நடந்து கொண்டிருக்கின்றது, இங்கு குற்றவோட பின்னணி என்ன? 40% குற்றங்கள் அதிகரித்து விட்டன. வேலை வாய்ப்பிலே உங்களுக்கு 16 லட்சம் வேலை வாய்ப்பை உருவாக்கின்றேன் என்று சொன்னார்கள். ஆனால் அவர்கள் வெறும் 46,000 வேலை வாய்ப்புகளை தான் உருவாக்கி இருக்கின்றார்கள். அதே போன்று குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட் என்று சொல்லக்கூடிய அந்த இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக பல ஆயிரம் இளைஞர்களுக்கு வேலை கொடுப்பேன் என்று சொன்னார்கள். ஆனால் வேலை அவர்கள் வழங்க முடியவில்லை. சொந்த மொழியிலே இங்கு இருக்கின்ற அரசாங்க பள்ளியிலே படிக்கின்ற குழந்தைகள் ஒரு பேராகிராஃபை கூட படிக்க முடியாத அளவிற்கு ஒரு சாதாரணமான சூழ்நிலையிலே கல்வியின் தரம் அவ்வளவு கெட்டுத்தான் போய் இருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை தான் இங்கு நம்மால் காண முடிகின்றது. நான் இந்த திமுக அரசை, ஸ்டாலின் அரசாங்கத்தை பார்த்து கேட்கின்றேன், இதுதான் உங்களுடைய சரியான ஆட்சியா? இப்படிப்பட்ட இளைஞர்களுடைய வாழ்க்கையும் நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளையும் எந்த விதத்திலும் நீங்கள் காப்பாற்ற முடியாமல் ஆட்சி செய்வதுதான் உங்களுடைய சரியான ஆட்சியா என்று இந்த முதலமைச்சரை பார்த்து நான் கேள்வி கேட்கின்றேன். And while your children cannot read, while your graduates cannot find work, the ED discovered a 1,000 crore rupee scam in the Tasmac, the state liquor company. The Tasmac managing director was questioned for 24 hours
a man linked to the deputy chief minister's inner circle. He fled the country. And when the investigation began, the Tamil Nadu government ran to the Supreme Court twice to stop it. If you have nothing to hide, why are you hiding at all? தொடர்ந்து இந்த டாஸ்மாகிலே நடைபெற்ற 1000 கோடி ஊழல் அங்கு உதயநிதி ஸ்டாலின் அதாவது துணை முதலமைச்சர் என்று சொல்லக்கூடிய அவருடன் தொடர்புடைய அந்த மந்திரியோடு தான் இருக்கின்றது என்று இங்கு 1000 கோடி ஊழலை இடி வந்து இங்கு கண்டுபிடித்தது. ஆனால் தொடர்ந்து 2 முறை சுப்ரீம் கோர்ட்டிற்கு சென்று அந்த வழக்கை நீங்கள் எடுத்து சென்று என்ன செய்தீர்கள்? பல 1000 கோடி ஊழலை அரசாங்க கழக நிறுவனத்திலே டாஸ்மாகிலே நீங்கள் ஊழல் செய்திருக்கின்றீர்களே, இது உங்களுக்கு சரியான காரணமா என்று சொல்லுங்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். They tell you they are the party of Periyar Ramaswamiji. But Periyar Ramaswamiji taught us self-respect. Self-respect is not measured by slogans you shout. It's measured by the schools you build, the justice you deliver, and the corruption you refuse to tolerate. On every count, they have failed the children of Periyar Ramaswamiji. And so, I say to Tamil Nadu tonight, you are not wasting your vote when you vote for yourself. You are wasting your vote every time you hand it to someone who hands you nothing in return. ஈவேரா பெரியார் ராமசாமி ஐயா அவர்களுடைய கொள்கைகளை இங்கு பின்பற்றுகின்றோம் என்று சொல்லுகின்ற இந்த மாநிலத்திலே குழந்தைகள் ஒரு பேராகிராஃப் கூட படிக்க முடியாத சூழ்நிலையும் மற்ற அவர்களுடைய சுயமரியாதைகளும் மற்ற விவகாரங்களும் அனைத்திலும் பாதிக்கப்பட்ட ஒரு மாநிலமாக இந்த மாநிலம் இருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு மாநிலத்திலே நீங்கள் ஆட்சி நடத்துகின்ற விதம் பார்த்தீர்கள் என்றால் இந்த மக்களுக்கு எதிரான ஆட்சியாக தான் இருக்கின்றதே ஒழிய அது இந்த மக்களுக்கு ஆதரவான ஆட்சியாக ஏழை மக்களுக்கு எதிரான ஆட்சியாகத்தான் இருக்குமே ஒழிய இது சரியான ஆட்சியாக இருக்க முடியாது என்பதை உங்களுடைய நடவடிக்கைகள் காட்டுகின்றது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். But when I speak the same language, when I give the same message again and again in the southern part of the country, people often come back to me and ask, Akash, this sounds very good, but can Bahujan really be governing the states of southern part of the country? And I would like to tell them, my friends, we already have. When Adaraniya Behan Kumari Mayawati ji became Chief Minister of Uttar Pradesh, it was not a symbolic win. It was a systematic change that had happened, that took place in the country. நான் தென் மாவட்டங்கள் தென் மாநிலங்களிலே வரும்பொழுது இங்கு வருகின்ற பொழுது இந்த நிகழ்ச்சி இந்த பாடல் சரியாக இருந்தது, நீங்கள் இந்த கருத்து சரியாக இருந்தது, இப்படி எல்லாம் என்னை தென் மாநிலத்திலே வந்து பேசுகின்றீர்கள் என்று என்னுடைய நண்பர்கள் எல்லாம் கேட்பார்கள் மற்றும் என்னுடைய அந்த கட்சியுடைய தொடர்புடைய நபர்கள் எல்லாம் கேட்பார்கள். நான் ஏன் இங்கு வந்து பேசுகின்றேன் என்றால் நம்முடைய இயக்க தொண்டர்கள் என்பது நம்முடைய பெகன் குமாரி மாயாவதிஜி அவர்கள் இங்கே வந்து தமிழ்நாட்டிலே நம்முடைய இயக்கத்துடைய கொள்கைகளை இங்கே பேசிக் கொண்டிருக்கின்றார் என்றால் வடக்கிற்கும் தெற்கிற்கும் இங்கு தனிப்பட்ட எந்த உறவும் கிடையாது, கருத்தியல் ரீதியான ஒரு கொள்கையை நான் இங்கு பேசிக் கொண்டிருக்கிறேன் என்பதை நான் தெளிவாக சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். I tell them the police station worked not because officers suddenly became honest, but because they knew the person at the top understood the suffering at the bottom. The atrocities cases were not closed as mistake of fact, because the chief minister would have asked whose mistake and whose fact. That is the difference between sympathy and power. Sympathy puts a garland on Baba Saheb's statue on the 14th of April. Power ensures that law protects his people on April 15th and the 16th and every day of rest of the year. Manevar Sahab Shri Kanshi Ramji Saheb gave us one sentence that contains his entire philosophy. He said, power is the master key. A master key does not open one door. It opens every door. The door to education, the door to healthcare, the door to empowerment, and the door to dignity. But that key is not given as charity. It is taken through the ballot, through unity, and through numbers.
இங்கே அனைத்து பூட்டுகளின் திறவுகோலாக மாஸ்டர் கீ என்று சொல்வது அரசியல் அதிகாரம்தான் என்பதனால்தான் அந்த மாஸ்டர் கீ என்பது ஒரே ஒரு டோரை மட்டும், அதாவது ஒரே ஒரு கதவை மட்டும் இங்கு திறக்காது. அனைத்து கதவுகளையும் அனைத்து துன்பங்களின் திறவுகோலாக இருப்பது அரசியல் அதிகாரம் என்பதை தான் இங்கு காட்டுகின்றது. பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் சொல்லிய அந்த அரசியல் அமைப்புடைய அந்த அரசியல் அதிகாரத்தை பெறுவதுதான் பகுஜன் சமாஜ் கட்சியுடைய நோக்கம். மாஸ்டர் கீ என்று சொல்லக்கூடிய அந்த அரசியல் அதிகாரத்தின் திறவுகோல் தான் அனைத்து துன்பங்களுக்கும் உங்களுக்கு நம்முடைய துன்பங்களை தீர்க்கக்கூடிய ஒரு மாஸ்டர் கீயாக இருக்கும் என்பதை உங்களிடம் சொல்லிக் கொள்ளுகின்றேன். Friends, so tonight, standing on this Asian soil, the soil where Periyar Ramaswamy Swamiji lit the fire of self-respect, where Ithyon Thas sowed the seed of Dalit consciousness, where Baba Sahab Dr. Bhimrao Ambedkar ji found its most passionate defenders, I want to tell you what I see. I see a Tamil Nadu where a Dalit girl walks to school without fear, where her teacher does not send her to clean the toilet, where she sits in the front row, and when she raises her hand to answer, the answer matters more than her surname. மக்களே, பெரியார் அவர்கள் கொடுத்த அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட்டும் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் இயற்றிய இந்த அரசியலமைப்பு சட்டமும் இங்கே ஒரு தலித் குழந்தை சென்று நீ டாய்லெட்டிலே போய் அந்த இடத்தை சுத்தம் செய்துவிட்டு வா என்று ஒரு டீச்சர் சொல்லி அனுப்புகின்றார். அப்படிப்பட்ட ஒரு டீச்சர் சொல்லி அனுப்புகின்ற அந்த நிகழ்வும் அதே போன்று ஒரு குழந்தை எந்த நேரத்திலும் ஒரு பெண்மணி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஒரு தலித் பெண்மணி நள்ளியூரிலும் நடக்க முடிகின்றது என்று கேட்டால் அவர்களுக்கு எதிரான குற்றங்கள் தான் அதிகமாக இருக்கின்றது. ஏன் மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட் என்று பல வழக்குகளை முடிக்கின்றீர்கள்? யாருடைய அந்த குற்றம் மிஸ்டேக்காக இருக்கின்றது என்பதை இந்த அரசாங்கம், இந்த முதலமைச்சர் கேள்வியை எழுப்ப வேண்டும் என்று உங்களிடம் சொல்லிக் கொள்ளுகின்றேன். I see a Tamil Nadu where when a crime is committed against a scheduled caste person, the police officer does not close the file on him. He opens it, he investigates, he makes arrests, and the court does not acquit 10 out of 11 people. The court convicts because the system works. I see a Tamil Nadu where a young graduate from Pulkodoti does not need to beg for a government job that never comes, where the 14 lakh jobs that were promised are not just in press releases, but in a factory, in a hospital, and in a school. I see a Tamil Nadu where government hospital beds are not empty because there are no doctors, where a pregnant woman in the Chennai does not arrive to find that 12 of the obstetricians posts are vacant, where healthcare is not a building with a ribbon to cut for cameras, but a system staffed with people who care. I see a Tamil Nadu where the state budget is not a mystery, where 1,000 crore rupees do not disappear into liquor scams, and where 21% of revenue does not go to paying interest on debts taken for programs that were never delivered. I see a Tamil Nadu where a class 5 student in the government school can actually read. Just read. Is that too much to ask of the 6th largest economy in the country? It's basic literacy too ambitious for the Dravidian model? Because right now, 63% of class 5 children in government schools cannot read a class 2 paragraph. That is not a Dravidian model. That is a broken promise. தமிழ்நாட்டிலே கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் என்று பார்த்தீர்கள் என்றால் பல விதங்களிலே மோசமான ஒரு சூழ்நிலையிலே எந்த விதத்திலும் காப்பாற்றப்படாமல் இருக்கின்றது. ஒரு குழந்தை ஒரு பேராகிராஃப் கூட ஒரு பள்ளியிலே படிக்க முடியவில்லை. அப்படிப்பட்ட ஒரு நிலையில்தான்
கல்வித்தரம் இருக்கின்றது. அதே போன்று குற்றங்களின் நிலைமையும் அதிகமாக சென்று கொண்டிருக்கின்றது. புதுக்கோட்டை போன்ற மாநிலங்களிலே ஒரு கிராஜுவேட் பெண்மணி, ஒரு தலித் பெண்மணி அவருடைய வாழ்க்கையிலே அவருக்கு பாலியல் கொடுமைகள் செய்த போது கூட அவர்களுக்கான உரிய நடவடிக்கையை காவல்துறை எடுத்து அவர்களுக்கான நீதியை வழங்கவில்லை. 10 பேருக்கு 11 பேருக்கு 10 பேர் தண்டிக்கப்பட்டால்தான் அப்படி ஒரு தண்டனை பெறுகின்றோம் என்ற ஒரு அந்த அச்சத்தினாலும் அந்த உணர்வினாலும் இந்த தலித் மக்களுக்கு எதிரான அந்த கொடுமைகள், இந்த மக்களுக்கு எதிராக நடக்கின்ற அந்த நிகழ்வுகள் நடக்காமல் இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். Friends, in 2004, a man stood before a convention in America and spoke about the audacity of hope. He was the son of an African man, a man with a name the world could not pronounce. And he told his country that hope is naive, that hope is not naive. It is the foundation on which nations are built. Tonight, I stand before you and I speak of something greater than hope. I speak of the audacity of power. Because hope without power is a prayer that goes unanswered. Hope without power is a garland on a statue that changes nothing. Hope without power is a beautiful speech that the audience forgets by morning. But power in the hands that signs the order. Power is the voice that the bureaucrats obeys. Power is the chair in front of St. George, from which the direction of 84 million people are decided. And I'm telling you tonight, that chair does not belong to any dynasty. That chair does not belong to any one family. That chair belongs to the people who have been denied it the longest. Baba Sahab Dr. Bhimrao Ambedkar ji gave you the right. Periyar Ramaswamy ji gave you the fire. Manyavar Sahab Sri Kashiram ji gave you the vehicle. And my Behan Kumari Mayavati ji proved it that it can be done. Now Tamil Nadu, it is your turn. 2004 அமெரிக்காவில் ஒரு மாநாட்டில் ஒரு மனிதர் நின்றார். நம்பிக்கையும் துணிவையும் பற்றி பேசினார். அவர் ஒரு ஆப்பிரிக்கன் மகன், உலகம் உச்சரிக்க முடியாத பெயர் கொண்டவர். அவர் தன் நாட்டை சொன்னார். நம்பிக்கையும் குழந்தைகளின் எதிர்காலமும் நாடுகள் எழுந்து அடித்தளமாக அமையும் என்றார். இன்றிரவு நான் உங்கள் முன்பு என்ன சொல்ல வருகிறேன் என்றால், நம்பிக்கை விட மேலானது வேறொன்றும் இல்லை. வலிமையே துணிவை பற்றி பேசுகின்றேன். ஏனென்றால் வலிமையே நம்பிக்கை. பதியப்படாத பிரார்த்தனையோ வலிமைகளோ நம்பிக்கை எதையும் மாற்றாக வேறு எதையும் சிந்திக்க முடியாது. நம்பிக்கை ஒன்றே ஊன்றுகோலாக அமையும். ஆனால் வலிமை உத்தரவிலே கையெழுத்து போடும்போது அந்த அதிகாரம் படைக்கின்ற வலிமைதான் மிகப்பெரிய ஒரு வலிமையாக இருக்கும் என்பதை கோடான கூடி உயிர்களை முடிவு செய்யும் சென்ட் ஜார்ஜ் போர்ட்டில் உள்ள அந்த வலிமை மிக்க அந்த கோட்டையை கைப்பற்ற வேண்டும் என்பதுதான் நம்முடைய பகுஜன் சமாஜ் கட்சியுடைய அந்த கோரிக்கை என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அந்த குதிரை ஏறுகின்ற அந்த குடும்பம் சொந்தமில்லாத எல்லாவற்றையும் அவர்களே வைத்துக் கொண்டு அந்த குதிரையிலே அவர்களே காலங்காலமாக ஏறிக்கொண்டு மற்றவர்களுக்கு சொந்தம் கொண்டாட மறுக்கின்றார்கள். பாபா சாஹிப் உங்களுக்கு உரிமையை தந்தார். பெரியார் உங்களுக்கு அந்த நெருப்பான ஒரு அந்த சக்தியை தந்தார். காஞ்சிராம்ஜி அவர்கள் உங்களுக்கு அதற்கு செல்கின்ற வாகனத்தை தந்தார். பெகன்ஜி மாயாவதிஜி அவர்கள் அதை எப்படி பயன்படுத்துவது என்று உங்களிடம் நிரூபித்தார். தமிழ்நாடு இன்று உங்கள் முறையிலே இன்று நான் அழைக்கின்றேன். ஒவ்வொரு தலித் அம்மாவும் காவல் நிலையத்துக்கு வெளியே கால் பதியாமல் காத்திருக்கிறார்களே, நான் அழைக்கிறேன். ஒவ்வொரு இளம் பட்டதாரியும் நான் அழைக்கின்றேன். ஒவ்வொரு தந்தையும் ஒவ்வொரு தாயும் ஒவ்வொரு ஆசிரியையும் ஒவ்வொரு குழந்தைகள் பாதிக்கப்பட்டதையும் நீங்கள் கேட்க. I call on every father who works in the informal economy without security or dignity. I call on every teacher who knows that the children in her classroom deserves more than they are getting. I call on every woman who was told that her place is decided by her birth and by her ability and not by her ability. I call on you to stop asking
for what is yours, and I call you to start taking it. Not through anger, through the ballot. Not through violence, through organization. Not through revenge, through numbers so large that the system has no choice but to listen. Baba Sahab, Dr. Bhimrao Ambedkar ji did not beg the Britishers for a constitution. He wrote it. He wrote one. Manyavar Sahab, Sri Kashiram ji did not beg the upper caste for a seat at the table. He built his own table. And we do not beg the DMK or the AIMDMK or anyone else, whether it's BJP or Congress, for a place in Tamil Nadu's future. We will build that future with our own hands, in our own name. So organize, unite, and rise. Tonight, Tamil Nadu, rise tonight. நான் உங்களை அழைக்கின்றேன். உங்களுக்கு உரியதை கேட்க, உங்களுக்கு உரியதை எடுத்து நீங்கள் தொடங்கவும். உங்களுடைய கோபத்தால் அல்ல, உங்களுடைய வாக்கினால், வன்முறை அல்ல, உங்களால் வாக்கினால் தான் அதை சாதிக்க முடியும். பழிவாங்குதல் அல்ல, எண்ணிக்கையின் அமைப்பை கேட்க வேண்டியதல்ல. பாபா சாஹிப் பிரிட்டிஷ்காரரிடம் பிச்சை கேட்கவில்லை. அரசியலமைப்பு சட்டம் என்ற ஒரு சட்டத்தை வைத்து அவர் எழுதியதின் வாயிலாக பல விஷயங்களை அவர் சாதித்தார். காஞ்சிராம்ஜி அவர்கள் மேஜையில் இடம் கேட்கவில்லை, அவர் சொந்த மேஜையை கட்டினார். திமுக அதிமுக எவரிடமிருந்து தமிழ்நாட்டில் எதிர்காலத்திலும் ஒரு இடத்தையும் நாங்கள் பிச்சை கேட்க மாட்டோம். அந்த எதிர்காலத்தை நாமே கட்டுவோம், நம் கைகளாலே கட்டுவோம், நம் பெயராலே ஒரு இயக்கத்தை கட்டி வருகின்றோம். அதுதான் பகுஜன் சமாஜ் கட்சி என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். Before I end my speech tonight, I just want to leave you with one quote. Once the Britishers, the upper caste, the oppressors, they collectively asked Baba Sahab Dr. Bhimrao Ambedkar ji, what do you want for your people? And he answered with one word, everything. Jai Bhim, Jai Bharat. பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் பிரிட்டிஷ்காரர்களிடம் போராடிய பொழுது இந்த மக்களுக்காக நீங்கள் என்னதான் கேட்க விரும்புகிறீர்கள் என்று கேட்டபொழுது நான் ஒன்றை மட்டுமில்லை அனைத்தையும் இந்த மக்களுக்காக கேட்கின்றேன், அதைதான் உங்களிடம் விரும்புகின்றேன் என்று பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் கொடுத்த அதே குரலை நான் இங்கே சொல்லுகின்றேன். யாரிடமும் சென்று ஒரு சீட்டுக்காகவும் மற்ற ஒரு சீட்டு வேண்டும் என்றும் கேட்கப் போவதில்லை. நாங்கள் கேட்பது அனைத்துமே வேண்டும் என்பதுதான் பாபா சாஹிப் பிரிட்டிஷாரிடம் கேட்ட அதே அந்த வார்த்தையை தான் இந்த மக்களிடம் கேட்கின்றேன். ஜெய் பீம், ஜெய் பாரத்.